சுகமாக இருக்க வேண்டும். சாமி போய் வரோம். அப்படி இருந்த போதிலும் இப்படி வருகின்ற போது ஆதி நாளில் என்ன சபை? தேவ சபை. மத்தியில் என்ன சபை? மன்னர் சபை. மாபெரும் மக்கள் மன்னர் சபை. இன்று நாளில் என்ன சபை? மக்கள் சபை. மக்கள் சபை. அன்று நாளிலே தேவர் சபை எதற்கு கூடினது தெரியுமா? எங்க வாத்தியார் அப்பப்ப சொல்லுவார். என்ன எப்படி அன்று நாளையே தேவர் சபை எதற்காக கூடினது தெரியுமா? திரேதா திரேதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடாது. 4 யுகம் இருந்ததாம். இருக்கும் போது அது இருக்கு ஏழையில் என்ன நடந்தது தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள் இருந்தார்களாம். யாரு? மும்மூர்த்தி தேவர்கள் இருந்தார்கள். மும்மூர்த்தி தேவர்கள் யாரார் தெரியுமா? மாலாக மகாவிஷ்ணு 1, சிவபெருமான் 2. யாரு? சிவபெருமான் 2, பிரம்மதேவன் 3. இல்லையா? 3 பேர்களுக்கும் 3 வேலைகள் இருந்தது. என்ன வேலை? பிரம்மதேவனுக்கு படிக்கும் கூட தொழில் படிக்கிறது இல்லையா? படைக்கு கூட தொழில் இல்லையா? சிவபெருமானுக்கு படியலுக்கு கூட தொழில். படி அளக்கிறது படைச்சிட்டா மட்டும் போதுமா? படி அளக்கணும்ல இல்லையா? சாப்பாடு போடணும். அப்பேற்பட்ட தொழில் துஷ்டபாலர்கள் அஸ்தம் செய்யக்கூடிய ஆலாய மகாவிஷ்ணுக்கு அந்த தொழில் ஆண்டவருக்கு இல்லையா? 3 பேர்களுக்கும் இப்படி 3 பேர்களுக்கும் 3 வேலைகள் இருந்தது இல்லையா? எப்படி? பிரம்மதேவனுக்கு என்னை போல் படைக்க யாருமே கிடையாதுன்னு ஒரு கர்வம். எப்படி? ஒரு கர்வம் இல்லையா? அதே போல சிவபெருமானுக்கு படிச்சுட்டா மட்டும் போதுமா? நான் உயிர் கொடுக்கணும், சாப்பாடு போடணும்ல. என்னை போல் படியலுக்கு கூட கர்த்தா யாருமே என்ற ஒரு கர்வம். அவருக்கு ஒரு கர்வம். ஆண்டவருக்கு எங்கெங்க அதர்மம் நடிக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் துஷ்டபாலர்களை சிஸ்டம் செய்யக்கூடிய வேலை அவருக்கு. என்னை போல் அதர்மம் அடுக்க முடியுமா என்று அவருக்கு ஒரு கர்வம் இல்லையா? அதை போல 3 பேருக்கு 3 கர்வம் இருந்ததாம். அப்போது வேலையில் உன்னை மாதிரி பப்புனாருக்கு ஒரு கர்வம். எப்படி இவ்வளவு நேரம் ஆடணும் பாத்தியா? அதை போல பப்புனாரு ஒரு கர்வம். அப்புறம் யாருமே கிடையாதுன்னு சொல்லி அப்போது என்ன செய்தார்கள் தெரியுமா? 3 பேருக்கு 3 வேலைகள் இருக்கிறது இல்லையா? அதனால எங்கே சென்றார்கள்? தெரியுமா? தெய்வ நாட்டுக்கு சென்றார்கள் இல்லையா? தெய்வ நாட்டில் சென்று அங்கே சென்றார்கள். தேவர் மூவர் கிண்ணர் கிருபர் என்று சொல்லும்படியான அனைத்து பேர்களும் சேர்ந்தார்கள் இல்லையா? அனைத்து பேர்களும் சேர்ந்து அந்த இடத்துல சென்று தேவேந்திரனை அழித்து தேவேந்திரனுக்கு பட்டத்தை கட்டி வைத்தார்கள் இல்லையா? தேவேந்திரன் பட்டத்தை கட்டி வைத்து அப்போது இந்த 3 லோகத்திற்கும் நீதான் தலைவன். எப்படி நடக்க 2 பேரும் நீதான் தலைவன் என்று சொல்லி அப்போது நடக்கும் போது அப்போது இன்று நாளையிலே அன்று நாள் சேர்ந்த தேவ சபை, மத்தியில் சேர்ந்தது மக்கள் சபை, மத்திய சபை, இன்று நாள் மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பதாக நான் வருகின்றேனே, நான் யார் என்றது விளக்கம் இல்லையா? கைலாயே அப்படி வருகின்ற போது இந்த கைலமலையை ஆண்டு வரக்கூடிய கைலாய வாசர் யாரு? கைலமலை ஆண்டு வரக்கூடிய பரம கடவுள் இல்லையா? 2011 நேத்திரம் படித்த ஆமா பரம கடவுள் என்று சொல்வார் இல்லையா? அப்படி இருந்தாலும் பரம கடவுள் சொல்லிக் கொண்டு வருகிறேனே 2000 நேத்திரம் படித்தேன்னு. ஆமா எப்படி தெரியுமா? 2000 கேட்டதானே சொல்லணும். சொல்லுங்க எப்படி சொல்லுங்க, எவ்வளவு சொன்னாதான் தெரியும்.
அப்படியா? சொல்லுங்க. அப்படி இருந்த போதிலும் எனக்கோ 2 கண்கள். எப்படி? இரண்டு கண்கள் இல்லையா? என் உமா மகேஸ்வரி இடத்துல வரதட்சணை பெற்றெடுத்தது நெற்றிக்கண் இல்லையா? எத்தனை ஆச்சு? 3 இல்லையா? நான் ஏறக்கூட வாகனம் நந்தி வாகனத்துக்கு 2 கண்கள். எத்தனை? 5 இல்லையா? அந்த தாரகாசுரனை வதம் செய்து நான் ஜடாபரத்தில் வைத்திருக்கிறேனே இல்லையா? அவருக்கு 2 கண்கள். 7 இல்லையா? 7. அப்படி இருக்க சொல்லிய என் ஜடாபரத்தில் இருக்கிற கங்கா தேவிக்கு 2 கண்கள். உமா மகேஸ்வரி. சரி 9 ஆச்சு. 9 ஆச்சு சொல்லுங்க. இன்னும் 3 9 இல்லையா? 9. இப்போ 9ங்க. ஏய் சொன்னது 9ங்க. நான் சொன்னது 9 கண்கள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நான் ஏறக்கூடிய வாகனம் நந்திவானுக்கு 2 கண்கள். 11 ஆயி போச்சு. 11. 2000 என்ன ஜடாபரத்தில் இருக்கிறதே. என்னது இது? என்னது இது? ஆதிசேஷன். அவருக்கு அதற்கோ 1000 சிரம். 2000. 1000க்கு 2 கண்கள் இருந்தால் எத்தனை? 2000 ஒரு 11. 2011 நேற்றம் படித்த பரமசிவன் இல்லையா? இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த ஆதிசேஷன் எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்து நமக்கு தெரியல. சொல்லுங்க. எப்படி வந்தது? எப்படி நடந்து வந்துச்சா ஏறி வந்துச்சான்னு என்ன கேட்டா நீங்க சொல்லுங்க. எப்படி வந்துச்சுன்னா நான் செஞ்சுக்கலாம். நானும் ஒரு நாள் கட்டினு வரலாம். நான் பாம்பே. அப்படியா? அப்படி இருக்கின்ற போது என்னை கோரி தாரகாசுர மகாமுனிவர் ஆகப்பட்டவர் கடுமைய தவம் இருக்கிறார். யாரு? தாரகாசுரி மகாமுனிவர் கடுமைய தவம் இருக்கிறார். தவம் இருக்கும் வேளையில் அப்போது அவருக்கு எத்தனை மனைவிகள்? 60 மனைவிகள். ஆமா. யாரு? 60